இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது. மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. என்ன சொல்றீங்க? நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா? பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது, எதை யாரு கூட எந்த கட்சி கூட்டணி சேர்க்கிறது. அது மேலிடத்து விவகாரம். நமக்கு எதுக்கு? நம்ம இதுல மற்றதே தான் சொல்லுவீங்களா? பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா, போற இடங்கள்ல கொடி எல்லாம் நிறைய இடங்கள் கொச்சி இல்ல கட்சி கட்சி கொடி எல்லாம் நிறைய இடத்துல வந்து ஆட்டுறாங்கல்ல, அது தாவேக்காத உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா? அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எங்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே உட்காந்துட்டார். என்னன்னா பக்கத்து வாத்தியர் நீ இல்லையா, பக்கவாத்தி அவர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது என்னன்னா அவர் 10 நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில். இது யாரு நீங்க? அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அங்கே தாவேக்கா கொடியை காமிக்கிறாங்க. அது தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்க மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க, நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா, உண்மையிலே தமாக தொண்டர்கள் தாவேக்கா தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க. நாங்க விஜய், எங்க தலைவர் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார், ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார். யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் எங்கள்கிட்ட அவர் வந்ததுனால நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நீ நிர்வாகியா உங்க கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க, அந்த இதை கார்டு காமிக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா? என்ன அவரு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அவர் 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே. ஐயோ, இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது? காழ்ப்புணர்ச்சியில விஜயம் வந்து பிள்ளையார் சொல்லி அப்படி இல்லை. அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா?